நிறைய பாப் சிங்கர்ஸ்லாம் வந்திருக்கலாம். ஆனா, பாப் சிங்கர்ஸுக்குலாம் கிங்குனா, உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்க. மைக்கேல் ஜாக்சனுடைய கிரேஸ் என்னன்றது தெரியும். மூன் வாக் இந்த படமும் லிட்டரலி மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு கிரேஸ் வச்சு வந்த படம் தான். 90ஸோட ஏர்லி பீரியட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டோரி. ஒரு குரூப் ஆஃப் பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரேக் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ஸ்பயர் ஆகி டான்ஸ்லாம் கத்துக்கிறாங்க. அதுல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருந்து வராங்க. நல்லா வெல்தியா ஒரு பையன், அப்புறம் மிடில் கிளாஸ்ல ஒரு பையன், இன்னும் ரொம்ப புவர் ஃபேமிலில இருந்து வரக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமோட சேர்ந்து தான் டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. வழக்கமா அந்த பசங்க நட்புக்குனே இருக்க அந்த ஸ்பெஷாலிட்டிகளும் அந்த படத்துல இருக்கும். அப்புறம் இவங்களோட அந்த டான்ஸ் குரூப் என்ன ஆச்சு? எப்படி இவங்கலாம் ஷைன் ஆனாங்க? ஆனாங்களா இல்லையா? அப்படின்றது தான் படம். அதுவும் அந்த படத்துல ஃபைனலா ஒரு டான்ஸ் காம்படிஷன் வரும். அதுல ஒரு பையன் மிரட்டுவான் பாருங்க. நம்மளே பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருவோம். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? மைக்கேல் ஜாக்சன் தான். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த மூன் வாக் படத்தை பாருங்க. ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு, தமிழ்லயே இருக்கு.